நாங்கள் எது பண்ணாலும் அது தேசத்தோட நலனுக்காக தான். பாரதிய ஜனதா கட்சி ஒரு திட்டத்தை எடுத்துகிட்டு வருது, ஒரு தேர்வு எடுத்துகிட்டு வருது, இல்லை வந்து ஒரு ஒரு தேர்வு ஆணையத்தை எடுத்துகிட்டு வரணும்னா அது வந்து நல்லது தான் இருக்கும், அதில் கெட்டது எதுவுமே இருக்காது அப்படின்ற அந்த பார்வை, அந்த குறுகிய பார்வையினால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா போராட்டத்தை வந்து திசை திருப்பணும். இது வந்து மாணவர்களோட போராட்டம் கிடையாது, இது வந்து அந்நிய சக்திகள், வெளிநாட்டு சக்திகளோட சதி. அவன் ஊர்லேயே அவனுக்கு போர், வேலைவாய்ப்பு, சோறு தண்ணி பிரச்சனை, அங்கேயே வந்து எண்ணெய் கிடைக்காம 1008 பிரச்சனையில் இருக்கிறான். ஏன்னா ராகுல் காந்தி ஈஸியாக ஏமாற்றிடலாம். பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியை ஈஸியாக ஏமாற்றிடலாம். என்ன சொல்லுவோம் காங்கிரஸ் கட்சி, நீட் தேர்வுனா எத்தனை வந்ததே நீ தான்ப்பா, நீ என்ன பேசுகிற இன்னைக்கு. 30 வயசு தான், ஒரு 30 வயசு ஒரு இளைஞனால் மாணவர் சமுதாயத்தை ஈர்த்து நாடு தழுவிய இப்படி ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணி அரசியல் கட்சிகள், சர்வதேச ஊடகங்கள்லாம் திரும்பி பார்க்க வைக்க முடியுதுன்னா இந்த நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தியால் இதை பண்ண முடியும். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணிட்டாருன்னா பிஜேபி தன்னோட தப்புகளை ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும், தன்னோட சொந்த மக்கள்கிட்ட தப்புகளை ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும். அந்த எண்ணோட்டத்தில் அவங்க என்றைக்குமே பண்ணதில்லை. வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் வந்து கடந்த 20 நாட்களாக தொடர்ந்த அந்த உண்ணாவிரத போராட்டம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மாணவர்கள் எழுச்சி போராட்டமாக மாறி இருக்குது. காவல்துறை அடக்குமுறைக்கு உள்ளானாலும் தொடர்ச்சியாக வந்து மாணவர்கள் வந்து போராட்டத்தை வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த போராட்டம் எதை நோக்கி போகும் சார்? அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய பிரச்சனையை வந்து விலை கொடுத்து வாங்கிட்டாங்க ஆட்சியாளர்கள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி. இதனுடைய தாக்கம், இதனுடைய பிரச்சனையுடைய தீவிரத்தன்மை தெரியாமல் அந்த ஒரு 18-19 நாள் மெத்தனம் காட்டினாங்க. அதாவது என்னென்னா இந்த கௌரவ பிரச்சனை, அதாவது இப்போது இந்த தப்பை ஒத்துக்கிட்டால் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இது வந்து ஒரு அவை சொல்லாயிடும், அமைச்சரை வந்து ராஜினாமா பண்ணிட்டா நம்ம இந்த தப்பெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி ஆகும்ன்ட்டு அந்த குறுகிய அரசியல் பார்வை இருக்கு இல்லைங்களா. அதாவது நாங்கள் எது பண்ணாலும் அது தேசத்தோட நலனுக்காக தான். பாரதிய ஜனதா கட்சி ஒரு திட்டத்தை எடுத்துகிட்டு வருது, ஒரு தேர்வு எடுத்துகிட்டு வருது, இல்லை வந்து ஒரு தேர்வு ஆணையத்தை எடுத்துகிட்டு வரணும்னா அது வந்து நல்லது தான் இருக்கும், அதில் கெட்டது எதுவுமே இருக்காது அப்படின்ற அந்த பார்வை, அந்த குறுகிய பார்வையினால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய சிக்கலை வந்து அவங்க சந்திச்சிட்ருக்காங்க. இதுவரையிலும் மாணவர்கள் மூலிமா அவங்க பெரிய பிரச்சனையை பார்க்கல. அதாவது இந்த அளவுக்கு இதனுடைய தாக்கம் என்பது என்னென்னா கண்டிப்பாக வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இளைஞர்கள் மத்தியில் இந்த முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த புதுசாக 18 வயசு தாண்டவங்க, 25 வயசு தாண்டவங்களாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு 30 வயசு இளைஞர்கள்லாம் ஓட்டு போட்ட அந்த தன்மை என்பது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் வந்து அவங்களுக்கு தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு பின்னாடி காத்து கொண்டு இருக்கிறது. அதை உணராத தன்மையில் தான் இன்னும் இருக்கிறாங்க அவங்க. ஆனால் ரேட்டில் ஆயிருக்காங்க, ஒரு பயத்துக்கு வந்து அவங்க வந்திருக்கிறாங்க. அது எதை நம்ம பயத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்றோன்னா அவங்க இந்த விஷயத்தை கையாளுற விதம்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3-4 நாள் பார்த்திங்கன்னா ஒரு பதட்டத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி தள்ளி போயிருக்கு. இன்னொன்று இது வந்து இப்போ இந்த விஷயத்தில் குறிப்பாக எல்லா கட்சிகளையுமே நம்ம வந்து தோல் உரித்து காட்ட வேண்டியது இருக்குது நேயர்களுக்கு. என்னென்னா எந்த மாதிரி ஏமாத்து வேலையை ஒவ்வொரு கட்சி பண்ணுது அப்படின்றது தான் இதில் முக்கியம். முதல்ல வந்து இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலும் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு ஒரு அமைப்பு உருவாக்கி அந்த அமைப்போட வேலை வந்து தேர்வுகள் நடத்துறது. அது நீட் தேர்வு, இல்லை போட்டித் தேர்வுகள், இதெல்லாம் வந்து தேர்வு இது பண்ணுறது. அவங்களுக்கு வந்து என்னென்னா நிறைய கவர்மெண்ட் அதிகாரிகள் மற்ற டிபார்ட்மெண்ட்லேருந்துலாம் வேலை செய்கிறாங்க. ஒவ்வொரு வாட்டியுமே பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகும்போதெல்லாம் நாங்கள் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறோம், நாங்கள் ஹெலிகாப்டர் யூஸ் பண்ண போகிறோம், நாங்கள் அப்படி யூஸ் பண்ண போகிறோம், இப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு ஒவ்வொரு வாட்டியும் முட்டு கொடுத்து அதுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் தெரிவிக்காமல் ஒரு இதாகி அது கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆனவுடனே 20 மாணவர்கள் மேலே உயிரிழந்த காரணங்கள், போட்டியில் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது, இந்த நீட் தேர்வினுடைய அழுத்தம், இதெல்லாம் வச்சு இப்போ கேள்வி கேட்கும்போது கேள்விக்கு பதில் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா அதை மடைமாற்றம் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. யார்? பாரதிய ஜனதா கட்சி. எப்படி மடைமாற்றம் பண்ணுறாங்க? இது வந்து சைனாவோட சதி, இந்த சோனம் வாங்சுக்கு வந்து சைனாவோட தொடர்பு இருக்குது, அப்புறம் இதில் வந்து மற்ற ஊரில் நேபாளில், அதுக்கப்புறம் பாகிஸ்தான்லாம் இருக்கக்கூடிய அந்த க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி எதனா இதில் நடக்குதா அப்படின்னு நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ஸ்லலாம் இந்த இன்ஸ்டாவில் இதிலலாம் வந்து ஆதரவாக இருப்பாங்க இல்லைங்களா. அதாவது எப்பயுமே இந்த ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு கருத்துனா டொயின்னு திருப்பி வந்துட்டு ஏதோ ஒரு கருத்து சொல்லிவிட்டு அதை மடைமாற்றம் பண்ணுறதுக்குன்னே நேந்தி விட்ருப்பாங்க நிறைய பேர் கமெண்ட்ஸுன்ற பேரில். அந்த பேர் வழிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ பாரதிய ஜனதா கட்சியை காப்பாற்றுவதற்கு அவங்க முழு வேகத்தில் வேலைக்கு இறக்கி விடப்பட்டிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போராட்டத்தை வந்து திசை திருப்பணும். இது வந்து மாணவர்களோட போராட்டம் கிடையாது, இது வந்து அந்நிய சக்திகள், வெளிநாட்டு சக்திகளோட சதி.
அவன் ஊர்லேயே அவனுக்கு போர், வேலைவாய்ப்பு, சோறு தண்ணி பிரச்சனை, அங்கேயே வந்து எண்ணெய் கிடைக்காம 1008 பிரச்சனையில் இருக்கிறான். எப்போ பாரு அவங்க பண்ணாங்க, இவங்க பண்ணாங்க, அந்த நாட்டிலேருந்து பண்ணுறான், இந்த நாட்டிலேருந்து பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு இந்தியாவை வந்து திசை திருப்ப பார்க்குறாங்கன்ற மாதிரி ஒரு வேலை. அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் வெற்றிகரமாக அது ஒரு சைடு போயிட்டுருக்குது. அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நான் பார்லிமெண்ட்டில் விவாதிக்க தயார்னு சொல்லியிருக்காருல்ல சார், அப்பயும் போராட்டம் தொடர்றதுங்கிறது வேண்டாம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது. இப்போ ஒரு ட்ரெயின் போகுதுங்க, ரயில் போயிடுச்சு, ஒரு ரயில் விபத்து ஆகி போச்சுன்னா அந்த லோக்கோ பைலட் என்ன பண்ணுவீங்க? பிடிச்சி விசாரிப்பீங்க. ஏன் விபத்து ஆச்சு, எதனால் உயிர் பலியாச்சு என்னன்னு கேட்பீங்க. இல்லை இப்போ ஒரு கட்டடம் ஒருத்தர் கட்டுறாரு, இந்த கட்டடம் கட்டுறதுல ஒரு 2 பேர் செத்து போயிட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? இந்த சூப்பர்வைசரையும் அவங்களே எப்போ உன்னால் 2 பேர் ஆகிப்போச்சு. அப்போது ஒரு போட்டித் தேர்வு நீங்கள் நடத்துகிற லட்சணத்தினால தற்கொலை சம்மந்தமாக இந்த மாதிரி நடக்கும்போது நீங்களே வெட்கப்பட்டு, நீங்களே வேதனைப்பட்டு, நீங்களே ஒதுங்கணும். அப்படி ஒதுங்க மாட்டாமல் உட்காந்துக்கிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு நான் பாராளுமன்றத்தில் ஏன்னா ராகுல் காந்தி ஈஸியாக ஏமாற்றிடலாம். பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியை ஈஸியாக ஏமாற்றிடலாம். என்ன சொல்லுவோம் காங்கிரஸ் கட்சி? நீட் தேர்வுனா எத்தனை வந்ததே நீ தான்ப்பா, நீ என்ன பேசுகிற, இன்னைக்கு புளியார் சொல்லி போட்டதே நீ தானே நீட்டுக்குன்னும் போது காங்கிரஸ் கட்சி இந்த 10-12 வருஷமாக காங்கிரஸ் கட்சியால் ஒரு பெரிய அழுத்தத்தையோ ஒரு பெரிய விஷயத்தையோ நீட் தேர்வில் கொண்டு வர முடியல. நீட்டுக்கு எதிராக நாங்கள் போராடுறோம், பேசுகிறோம். இப்போ நேற்று கூட ராகுல் காந்தி வந்து கிட்டத்தட்ட ட்ராமா பண்ணியிருக்கிறார். ஏன் இவ்வளோ நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்கள்? இப்போ ஒன்றும் இல்லைங்க, அபிஜித் தீப்கே வந்து இந்த கரப்பாம்பூச்சி கட்சி சிஜேபி 30 வயசு தான். ஒரு 30 வயசு ஒரு இளைஞனால் மாணவர் சமுதாயத்தை ஈர்த்து நாடு தழுவிய இப்படி ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணி அரசியல் கட்சிகள், சர்வதேச ஊடகங்கள்லாம் திரும்பி பார்க்க வைக்க முடியுதுன்னா இந்த நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தியால் இதை பண்ண முடியல. ஏன் அப்படின்னா நீங்கள் பண்ண வேலை மொத்தத்தையும் ஆரம்பித்து விட்றது நீங்கள். அதுக்கப்புறம் இப்போ பிஜேபி உங்களை விட அதை நல்லா பண்ணுது. எது எடுத்தாலும் வந்து இப்படி அப்படி தொடர்ந்து ஒரு போராட்டம் கிடையாது, தொடர்ந்து ஒரு பேசுபொருள் கிடையாது, ஒரு ஆர்ப்பாட்டம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போது நாடு தழுவில் இது பெரிய பிரச்சனையாகி போச்சு. இளைஞர்கள்லாம் வராங்கன்னொன்னா இப்போ காங்கிரஸ் கட்சி, இப்போ பிஜேபி மக்களுக்கு பண்ண துரோகம், இளைஞர்களுக்கு பண்ண துரோகத்தை நம்ம பேசணும். இப்போ காங்கிரஸை பொறுத்தவரை நாடகம் நடத்திட்டு இருக்கீங்க. என்ன இப்போ சரி, தென்னிந்தியாவில் இவ்வளோ முதலமைச்சர் இருக்கிறாங்க, இவ்வளோ கட்சிக்காரங்களாம் இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் எடுத்துக்கோங்களேன், ராஜ்பவனில் போய் போராட்டம். இப்போ கிண்டியில் என்ன டிராஃபிக் கம்மியாக இருக்குதா? அப்போ ராஜ்பவனில் போய் நீங்கள் போராட்டம் பண்ணிட்டு என்ன சொல்ல வரீங்க? ஆட்சியில் ஜோசப் விஜய் இருக்கிறாரு, அவரு அது அப்புறமா வரும் தாவேக்காக்கு. இப்போ போலீஸ் வந்து உங்களை தடுக்கும், நிறுத்தும், டிராஃபிக் ஜாம் ஆகும். வி வாண்ட் ஜஸ்டிஸ், மாணவர்களே இது போராடணும், மத்திய அரசை எதிர்க்கிறோம், பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் வந்து இது பண்ணுறோம் இப்படின்னு போராட்டம் பண்ணிட்டு சாயந்தரமாக அவங்களை விடுவிச்சிடும், வீட்டுக்கு போயிடணும். வீட்டுக்கு போய்ட்டு டிஃபன் சாப்பிட்டு பார்த்து தூங்கிடணும். இதுதானே? ஏன் அங்கே ஜந்தர் மந்தரில் தானே பிரச்சனை நடக்குது, அங்கே புறப்பட்டு போக வேண்டியதானே? பாராளுமன்றத்துக்கு ஏன் ஒரு 2 வயல் வச்சு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி நீங்கள் பெரிய கட்சி வளரணும்னு ஆசைப்பட்றீங்களே? நீங்கள் என்ன சொன்னீங்க? காங்கிரஸ் கட்சி இனிமேல் வளரணும், திருப்பி காமராஜர் உங்களை கொண்டு வரோம், காங்கிரஸ் ஆள்றதுக்கு உண்டான வேலைகள்லாம் பார்க்கணும். இப்போ நீட் தேர்வு நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க தார்மீக அடிப்படையில். என்னடா நம்ம துரோகம் பண்ணிட்டோமே இந்த மாணவர்களுக்கு, நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புறப்பட்டு போகலாம்ல. ஒரு 2 ரயில்லையோ இல்லை பணம் நிறைய இருந்தால் விமானத்தை பிடிச்சின்னு போக வேண்டியதானே? இங்கே எதுக்கு போராட்டம் பண்ணி இருக்கிறவங்களை டிராஃபிக் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் இங்கே போராட்டம் பண்ணுறதுனால என்ன இங்கே நடக்க போகுது? அப்போ இது கண் துடைப்பு. அப்புறம் இப்போ கம்யூனிஸ்ட் தோழர்கள், இப்போ எஸ்எஃப்ஐ, டைஃபி அந்த மாணவர்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி சார்பானா. அவங்க எப்பயுமே போராட்டம் பண்ணுவாங்க, சாலை மறியலில் உட்காருவாங்க. அவங்களாலலாம் வந்து அவங்க கட்சி நடத்தலை, எல்லாம் மாணவர்கள். அவங்களால வந்து ட்ரெயினை பிடிச்சி ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கே போக முடியாது. ஏதோ அவங்க சக்திக்கு ரோட்டில் இங்கே போராட்டம் பண்ணுறாங்க, ஒரு விழிப்புணர்வு. இன்னொன்று அந்த மாணவர்கள் தொடர்ந்து பண்ணுறாங்க. இதை காங்கிரஸ் கட்சி மாதிரி இப்போது பெருசான ஒன்றும் வந்து பண்ணலை. நீங்கள் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்துருக்கீங்க, பேசியிருக்கீங்க, சும்மா அப்படியே நீங்கள் பேசுகிற மாதிரி பேசுவீங்க, மோடிஜி கடந்து போகிற மாதிரி கடந்து போயிடுவார். ஆனால் நீட் தேர்வு வருஷம் நடக்கும், மாணவர்கள் இறப்பாங்க. இப்போ இதில் நாடகம், பிஜேபி ஒரு நாடகம், காங்கிரஸ் ஒரு நாடகம். நீங்கள் 2 பேரும் நாடகம் நடத்தி இந்த நாடகம் ரீல் அந்து போச்சுன்னு கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி கண்டுபிடிச்சி நாங்கள் பார்த்துக்குறோம் இனிமேல் சொல்லிட்டு இளைஞர்களை எழுப்பி விட்டாங்க. இப்போ இது வந்து நாடு தழுவிய அளவில் இருந்து சப்போர்ட் வருது. அரவிந்த் கெஜ்ரிவால், ஆம் ஆத்மி கட்சி, உத்தவ் தாக்கரே, அதுக்கப்புறமா வந்து பிரகாஷ்ராஜ். அதாவது பிரகாஷ்ராஜ் இங்கே நான் குறிப்பாக ஒரு விஷயத்த சொன்னேன். என்னென்னா, படத்தில் வில்லன், நிஜத்தில் மக்களுக்கான ஒரு ஹீரோ. அதாவது படத்தில் வச்சு பார்க்கக்கூடாது, ஹீரோவை தேடக்கூடாது. நிஜத்தில் தமிழ்நாடு பிரச்சனையாகட்டும், இல்லை இந்த மாதிரி தேசிய பிரச்சனைகள் ஆகட்டும், ஒரு சில நேரத்தில் நடுநிலையாக, அதாவது இப்போது கர்நாடகத்துக்கு காவேரி பிரச்சனை கேட்டிங்கன்னா பிரகாஷ்ராஜ் திணறுவாப்பில், ஏன்னா பேச முடியும். ஏன்னா அந்த சைடு கர்நாடகா, இந்த சைடு தமிழ்நாட்டில் படம் ஓடி ஆகணும் பிரச்சனை. ஆனால் இந்த மாதிரி நீட்டு இல்லை தென்னிந்தியா பிரச்சனை அப்படின்னும் போது பிரகாஷ்ராஜ் வந்து பண்ணுறப்பல இப்போ அங்கேயும் போயிட்டாப்புல, மாணவர்கள்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க. எல்லா பேப்பர்லேயும் இன்றைக்கி தலைப்பு செய்தி அரை பக்கத்துக்கு முழு பக்கத்துக்கு செய்தி போட்டிருக்காங்க வட இந்தியாவில். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் பேப்பரில் பற்றின செய்தியே கிடையாது.
அதாவது ஏன்னா பிஜேபிக்கு எதிராக இருக்கு இல்லையா, அதுமாதிரி ஒன்றும் கிடையாது. நிறைய நிறுவனம், அதாவது பிஜேபி பற்றி பேச மாட்டோம், எழுத மாட்டோம், தாவேக்கா பற்றி பேச மாட்டோம், எழுத மாட்டோம். நமக்கு எதுக்கு மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து பேசிக்கிட்டு, நமக்கு எதுக்கு, மக்களுக்கு என்ன ஆனால் என்ன, அப்படி இருக்கக்கூடாது. கடந்த காலத்துலேயும் இப்படி தான் பண்ணீங்க. திமுக ஆட்சியில் பேசாமல் கொள்ளாமல் இருந்தீங்க, அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் பேசாமல் கொள்ளாமல் இருக்கீங்க. என்ன பத்திரிகை தர்மம்? இப்போ என்ன எதுக்கு பத்திரிக்கை? பத்திரிக்கை என்னன்றது என்ன, ஆட்சியை வந்து பாராட்டுறதுக்கா? அதுக்கா பத்திரிக்கை? நானும் காலிலேருந்து ஒரு 7-8 பேப்பர் பார்க்குறேன், அப்படியே மயிலிறகுல அப்படியே வருடி கொடுக்குறாங்க. இப்போ இது வந்து நம்ம வந்து இப்போ பிஜேபி பற்றி பேசியாச்சு, காங்கிரஸ் பற்றி பேசியாச்சு. இப்போ அடுத்து முக்கியமான கட்சி, இளைஞர்கள் அதிகமாக நேசிக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். நேற்று இவ்வளோ நாள் ஆகி கிட்டத்தட்ட 20 நாள் கழித்து நேற்று வந்து கண்டனங்களை தெரிவிக்கிறாங்களாம். எதுக்கு கண்டனை தெரிவிக்கிறாங்கன்னா, ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டது. நான் கேட்குறேன், எதுக்கு இந்த மடைமாற்ற வேலை? ராகுல் காந்தியா இந்த போராட்டத்துக்கு காரணம்? அந்த இதில் அந்த அபிஜித் தீப்கேவோ இல்லை அதுக்கப்புறம் சோனம் வாங்சுக், அவங்க, அதாவது இவங்க 2 பேர் தான் அந்த அந்த போராட்டத்துக்கு வலு சேர்த்தவங்க. ஒருத்தர் 18 நாள் இருந்து 9 கிலோ சோறு வெயிட் கம்மியாகி சோறு தண்ணி இல்லாமல் சாவர நிலைக்கே போய் அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு போயிருக்கார். கோர்ட்டு அவர் சோனம் வாங்சுக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த அந்த இயக்கத்துக்கு மூளையாக இருந்து செயல்படுற அபிஜித். அப்போ அபிஜித் பற்றி ஒரு வார்த்தை இல்லை, சோனம் பற்றி இல்லை. ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். சரி, யாரை எதிர்த்து கண்டிக்கிறீங்க? பேர் இல்லை. எதனால் இது நடக்கிறோம்? ஒன்று அதை பற்றிலாம் எதுவுமே இல்லாமல் தமிழக வெற்றி கழகம், அதாவது ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் நீட் தேர்வை எப்பொழுதும் எதிர்க்கிறது. இது வந்து ஜனநாயக படுகொலை. அப்புறம் மாநில பட்டியலுக்கு திருப்பி வந்து நீட்டை கொண்டு வரணும். இது நாங்கள் வந்து எப்பயுமே எங்கள் தலைவர் இப்படி தான் நினச்சிருக்காரு, இதுதான் அவரோட கருத்தாக வச்சுருக்காரு. இளைஞரோட நலனில் தாவேக்கா வந்து எப்பயுமே சமரசம் பண்ணாது. இந்த மாதிரி பொத்தாம்பொதுவாக ஒரு அறிக்கைன்ற பேரில் விட்டுட்டு, அதில் பேரும் இல்லை ஊரும் இல்லை, யாரை திட்டுறீங்க, என்ன உங்கள் நிலைப்பாடு, தாவேக்கா இதில் என்ன சொல்ல வருது, பிஜேபி திட்டுதா ஆதரிக்குதா அப்படின்லாம் இல்லை. ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டு தப்பு, ஜனநாயக முரண், அவ்வளோதான் போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் வந்து இது வந்து ஒரு சில சதிகள்லாம் வந்து தாவேக்காவை வந்து எதிர்த்து இதில் பேசலைன்ற மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்கன்னு. யாரும் எதுவும் வேலையெல்லாம் செய்யலை. எல்லாருக்கும் கை கால் இருக்குல்ல, புறப்பட்டு போங்க, ஜந்தர் மந்தர் போங்க, எல்லாம் போராட்டம் பண்ணுங்க, எல்லாம். அதாவது மக்கள்கிட்ட தாவேக்கா அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நீட் விஷயத்தில். தமிழ்நாட்டில் வந்து தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு காரணமான தாவேக்கா பாட்டை எழுதின அறிவு நேற்று வந்து நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் பண்ணார். உடனே அவர் காவல்துறை கைது பண்ணிட்டாங்க. ஆதவ அர்ஜுனா வந்து அவங்க கைதை கண்டிக்கலை, அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னா சொல்லலை. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தம்பி அப்புறம் ஒரு சின்ன கிளிப்பு மட்டும் வைரல் ஆகிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் நீட்டுக்கு எதிராக நடக்கிற போராட்டங்களை கூட டிவிகே கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணாத மாதிரி இல்லை சார். இல்லை, அதை தான் இப்போ வந்து எதுக்குன்னா, இப்போ அங்கே இப்போ டைஃபியில் உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்க அந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள், கம்யூனிஸ்ட் மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க சார்ந்தவங்க. எதுக்கு கைது பண்ணுறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ அது ரெண்டாவது, இப்போ அறிவு அவர்களை வந்து நீங்கள் கைது அப்புறம் விடுதலைன்ற மாதிரி சொன்னீங்க. முதலமைச்சரே அறிவு வந்து பார்த்தாரு, அறிவை கூப்பிட்டு முதலமைச்சர் பார்த்தாருன்னாங்க. சரி, என்ன பேசுனீங்க? செய்தி வரணும்ல, என்ன சொன்னீங்க? அறிவு என்ன கேட்டு வீட்டுக்கு போனார். எஞ்சாமி எஞ்சாமி எல்லா பாட்டும் ஃபேமஸான பாட்டெலாம் பாடியிருக்காரு. ஏதோ ஒரு விஷயத்தில் உண்மையிலே பாராட்டுறேன் அவரை. சின்ன இளைஞர், ஏதோ பாட்டு பாடணும், நம்ம ரேப்பராக இருக்கணுன்றதுலாம் கிடையாது. அதை தாண்டி ஏதோ தலைமைச் செயலகத்துக்கு வரணும். ஒரு வேளை இப்போ முதல்வர் கோவப்பட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அறிவோட நிலைமை என்ன? ஓ, நான் ஆட்சி பண்ணுறேன், முதலமைச்சராக இருக்கேன், இங்கே வந்து எதுக்கு நீட்டை பற்றி பேசுகிறாப்புல? இது எனக்கு நெருக்கடி, முதலமைச்சருக்கு நெருக்கடி. ஏன்னா நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் படத்தில் பீஸ்ட்டில் வரா மாதிரி, சொராவில் வரா மாதிரி, மெர்சலில் வரா மாதிரி இவர் அப்படியே தக் லைஃப் பண்ணுவார், இவர் அப்படியே கூப்பிட்டு அவ்வளோதான். அவங்களுக்குலாம் சர்க்கார் படத்தில் சொல்கிற மாதிரி எதனா பண்ணுவாருன்னு பார்த்தா அமைதியாக இருக்கிறார். நீட்டு விவகாரத்தில் முதலமைச்சர் அமைதியாக ஏதோ கோந்து போட்டு சாப்பிட்டுட்டு அமைதியாக இருக்கிற மாதிரி வாயே திறக்கிறது கிடையாது. சரி, போராட்டம் பண்ணுறவங்களை கூப்பிட்டு பேசுனீங்க, என்னப்பா பேசுனாங்க, ஏது பேசுனாங்க, ஒன்றுமே சொல்கிறது சார். பிஜேபி பற்றி எதிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சில சமிக்கைகளாச்சும் காட்டணும். ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. இது தாவேக்காவோட நிலைப்பாடு. அதுக்கு அடுத்து திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் தார்மீக அடிப்படையே கிடையாது இது. ஏன்னா நீங்கள் தான் இந்த நீட்டை கொண்டு வந்து விட்டீங்க. நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போதே இதெல்லாம் எதிர்ப்பு வந்துச்சு, ஆனால் எதுவுமே பண்ணல. நீட் தேர்வை ஒழிக்கிற யுக்தி எங்களுக்கு தெரியும், செங்கலெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து ஒழிப்போம், நாங்கள் அத்தை பண்ணுவோம், இத்தை பண்ணுவோம்லாம் பண்ணீங்க, ஒன்றும் பண்ணல. தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு வந்தப்போ மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க முயற்சி பண்ணோம். ஆனால் இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து எங்கள் போராட்டத்தை மழுங்கடிச்சிருச்சு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவங்க தான் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு வரும்போது எதிர்க்கிறதுக்கு நடத்த போராட்டத்தை வந்து இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க. எங்களால் அதனால் ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு இப்போ எழுத ஆரம்பிச்சிருக்காங்க டிஎம்கே ஆட்கள்.
நீங்கள்லாம் என்ன முட்டு கொடுத்தாலும் சரி, என்ன விளக்கம் சொன்னாலும் சரி, நீட்டு தேர்வு நடக்குது, வருஷம் நடக்குது, வருஷம் மாணவர்கள் இறக்குறாங்க. இந்த சாவுக்கெல்லாம் நீங்கள் அரசியல்வாதிகள் தான் காரணம். உங்களுக்கெல்லாம் பேர் பிஜேபி, காங்கிரஸ், திமுக, அதிமுக, தாவேகா. இப்போ கடைசியாக தாவேகா மாற்றம் கீற்றம். ஏன் நான் என்ன சொல்கிறேன், ஊரில் இருக்கிற பெரிய மனுஷங்கள்லாம் புறப்பட்டு போகிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் போய் பார்க்குறாரு, மற்ற முன்னாள் முதலமைச்சராக இருந்த உத்தவ் தாக்கரே போய் பார்க்குறாங்க, பிரகாஷ்ராஜ் போய் பார்க்குறாங்க. முதலமைச்சர் இங்கே என்ன பண்ணுகிறாரு? ஏன் ஒரு 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 போயிட்டு தான் வர்றது டெல்லி ஜந்தர் மந்தருக்கு. உண்மையிலே நீங்கள் பிஜேபி எதிர்க்கிறீங்க இல்லையா, மனசார கொள்கை எதிரி இல்லை, கொள்கையில் இப்போ சிக்கல். என்ன கொள்கை? கொள்ளையடிக்கிறது. நீட்டு தேர்வை வச்சு மாணவர்களோட பணத்தையும் வாழ்க்கையும் கொள்ளையடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற எல்லா பெரிய மனுஷனும் சொன்னாங்க. ஏங்க ஒரு படி மேலே போய் பரம்வீர் சக்கரா வாங்கின 2 இராணுவத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து. அது பரம்வீர் சக்கரான்றது எல்லாருக்கும் கிடைக்காது. தன்னோட உயிரை அடமானம் வச்சு நாட்டுக்காக தியாகம் செஞ்சவங்களோ இல்லை உயிரை துறக்கிறதுக்கு இருக்கவங்களுக்கு தான் கிடைப்பாங்க. அந்த அவார்டு வாங்கின 2 பேர் பத்திரிகையாளரை கூப்பிட்டு, இல்லைங்க இது தப்புங்க, நம்ம பசங்க நம்ம மாணவர்கள் நம்ம தானே கூப்பிட்டு பேசணும், இது வந்து குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்ட சண்டை போட்டால் நம்ம அப்பாவாக இருந்தோம் இல்லை குடும்பத்தில் ஹெட்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம், கூப்பிட்டு பேசி என்னப்பா ஏதுப்பான்னு கேட்பான்ல, இது கேட்டு முடிவு பண்ண வேண்டியதுன்னு இராணுவத்தில் இருந்து ரிட்டையர் ஆன ஆர்மியில் மிகப்பெரிய பதவிகளில் இருந்த பரம்வீர் சக்கரா வாங்கினா 2 பேர் பேசியிருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் தோணுது இல்லை, ஏன்னா இவங்களுக்கெல்லாம் நாட்டு மேலே அக்கறை இருக்குது, இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோங்க, உட்காந்து ஜனநாயக ரிலீஸுக்கு உண்டான வேலையை பார்த்து நம்ம இளைஞர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஜனநாயக ரிலீஸுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற வட இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, உண்மையிலேயே ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் எங்கே இருக்குது பாருங்கள், எந்த இடத்துல இருக்குது பாருங்கள் இது. அப்புறம் அதிமுக, சரி 3ஆவதாக வந்துட்டீங்க, தோற்று போயிட்டீங்க, 3ஆவதாக வந்து தோற்று போயிட்டீங்க, அதனால் நீட்டை மறந்துடலாமா? சரி கேட்டால் என்ன சொல்லுவீங்க, 7.5 விழுக்காடு நாங்கள் வந்து எங்கள் எண்ணோட்டத்தில், எங்கள் எடப்பாடியார் எண்ணோட்டத்தில் வந்துச்சுன்னா அதோடு உங்கள் பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சா? ஏங்க பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வைக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்குன்ட்டு வந்து அவங்க பண்ணுற எல்லா மோசமான ஒரு விஷயத்துக்கும் வந்து முட்டு கொடுக்கணும்னு இல்லை. இந்த தர்மேந்திர பிரதான் யார் உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன இருக்குது கேள்வி கேட்கலாம் இல்லையா? ஏன் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கேட்கலாம் இல்லையா? மாணவர்களை லத்தியத்தை அடிக்கிறாங்க, கூட்டணியில் தானே இருக்கிறீங்க, 4 கேள்வி நல்லா கழுவி ஊற்றுற மாதிரி கேளுங்களேன். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கல, தாவேகா கூட்டணியிலேருந்து ஒரு சிலது கேட்கல, அந்த மாதிரி கேளுங்க. அது அதிமுக. அதுக்கு அடுத்து இந்த கட்சிகள்லாம் இருக்கும் இல்லையா, மதிமுக, ஐயுஎம்எல், விசிகா, நீங்களாம் இருக்கீங்களா? தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க, உங்களுக்குலாம் எம்பிலாம் இருக்குது, எம்பி பதவிலாம் இருக்குது, ராஜ்யசபா வேணும்னு கேட்குறீங்க, அப்புறம் லோக்சபா எம்பி வேணும்னு கேட்குறீங்க, நிறைய சீட்டு வேணும், எம்எல்ஏ சீட்டு வேணுன்றீங்க. ஜந்தர் மந்தரில் மாணவர்கள் இவ்வளோமா பெரிய லட்டி எடுத்து பொலன்னு பொழக்கிறான். பெண்களுக்கெல்லாம் வந்து கையில் கீரல், 2 மாணவர்கள் வந்து மருத்துவமனையில் ஐசியூவில் இருக்கிறாங்க, கண்ணில் குண்டடிப்பட்டிருக்குது. என்ன பதில் சொல்கிறீங்க நீங்களாம்? அதாவது தமிழ்நாடு அரசியல் விதவிதமாக பேசுகிறீங்களே, குதிரை பேர் அரசியல் நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது. இந்த டெல்லி விவகாரத்தில் உங்களோட நிலைப்பாடுகள் என்ன? எதுவுமே கிடையாது. அட்லீஸ்ட் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஐயா வேல்முருகன், அவர் இப்போ எம்எல்ஏ கூட கிடையாது, அவராச்சும் ஏதோ நீட்டுக்கு தேர்வுக்கு போராட்டம்லாம் பண்ணி லத்தி சார்ஜ் ஜெயிலு கீழெல்லாம் பார்த்துருக்குறாங்க. அவங்க ஒருவேளை எம்எல்ஏவோ இல்லை எம்பியா அந்த மாதிரி ஆட்கள் இருந்தாலும் மேபி டெல்லி போயிருப்பாங்களோ நம்ம. ஏன்னா பிஜேபி எதிர்ப்பில் அவங்களாம் உறுதியாக இருக்கிறவங்க. அப்புறம் நாம் தமிழர் கட்சியில் இடும்பவனம் கார்த்தி ஒரு பதிவு போட்டிருக்காப்புல. அந்த பதிவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து இந்த விஷயத்தில் பேசிட்டு வரோம், ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான பார்வை என்னென்னா லீடர்ஷிப் கற்றுக்க சொல்கிறாப்புல. யாருக்கு லீடர்ஷிப்னா, டெல்லியில் நடைபெற்ற கர்பாம்பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டத்தின் பங்கேற்றவர்களை மீதான காவல்துறையின் தாக்குதலுக்கு பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அக்கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே. தன்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்ற முடியாமல் போனதற்கு வருத்தம் தெரிவித்து ஒரு சிலரிடம் மன்னிப்பு கேட்டுக்கிறார். இது வருத்தம் தெரிவித்திருக்கிறார், ஒரு சிலரிடம் அங்கே நேரிலே மன்னிப்பு கேட்டுக்கிறார். பொறுப்புணர்ச்சியோடு பேசியிருக்கிறார். போற்றப்பட வேண்டிய தலைமை பண்பு. அப்போது தலைமை பண்பு எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் இல்லை, தலைமை பண்பு எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது. யார்கிட்ட இருக்குது? அபிஜித் தீப்கே கிட்ட இருக்குது. அதை வந்து இடும்பவனம் கார்த்தி நாம் தமிழ் கட்சியினுடைய பேச்சாளர் பதிவு. அப்புறம் தன்னை பார்க்க வந்த கூட்டத்தில் 41 பேர் காணாமல் இறந்து போனது போல் கோழை போல புறமுதுகி காட்டிவிட்டு ஓடிவிட்டு வீட்டில் 1 மாத காலம் பதுங்கி 3 மாதம் கழித்து என் மேலே பழி போடுறாங்கன்னு மேடையில் ஒப்பாரி வைத்து பித்தலாட்ட பேர் வழிகள் இதனை பார்த்தாவது திருந்தி முன் வர வேண்டும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு தலைமை பண்பெல்லாம் கம்மியாக இருக்குது, போராட்ட குணம் கம்மியாக இருக்குது, பாஜகவை எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு தெம்பு திராணியெல்லாம் குறவாகுது. நீங்கள்லாம் என்ன பண்ணுங்கன்னா, அபிஜித் தீப்கேவை போய் பார்த்து பழகி அந்த தம்பிக்கிட்ட இந்த தலைமை பண்பெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் கற்றுக்கங்க, முன்வாங்க, என் மேலே பழி போடுறாங்கன்னு இந்த பித்தலாட்ட அரசியல் பண்ணாமல் ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை.
நாம் தமிழர் கட்சியில் வந்து அவங்க அந்த பதிவில் சொல்கிறாங்க. இப்போ எல்லா கட்சியும் நம்ம பார்த்துட்டோம். அப்போது இதெல்லாம் பார்த்துட்டு மாணவர்கள் அகில இந்திய அளவில் இன்றைக்கி போராட்டம் வந்து பெருசாகுது. தமிழக மாணவர்கள் இன்னும் வந்து இதற்கு வந்து பெரிய அளவில் நம்ம வந்து இன்னும் ரியாக்ட் பண்ணலை. இப்போ தான் மற்ற மாநிலத்திலலாம் இந்த பிரச்சனை, தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடியே பிரச்சனை. நம்ம கொஞ்சம் பிஸியாக இருக்கிறோம், இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு லைவில், நமக்கு எப்போ தோணுதோ அப்போ இது பிரச்சனை பெருசாகுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அப்புறம் இப்போது அடுத்த அவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தா ராஜினாமா. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ண மாட்டார். நம்ம நேர்காணலில் இன்னும் இது டீட்டெயிலாக பார்க்கணுன்னா ராஜினாமா பண்ண மாட்டார். அவரை பாரதிய ஜனதா கட்சி பண்ணவும் விடாது. ஏன் பண்ண விடாது அப்படின்னா, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணிட்டார்னா பிஜேபி தன்னோட தப்புகளை ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும். தன்னோட சொந்த மக்கள்கிட்ட தப்புகளை ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும். அந்த எண்ணோட்டத்தில் அவங்க என்றைக்குமே பண்ணதில்லை. இதுவரையிலும் எதனா ஒரு குற்றச்சாட்டு, ஒரு அமைச்சர் மீது புகார், இல்லை எதுனாலும் பாரதிய ஜனதா கட்சி ராஜினாமா பண்ணாது. அது எப்போ அவங்களுக்கு தோணுதோ அப்போ அமைச்சரவை மாற்றத்து மூலமாக அகற்றுவாங்களே தவிர்த்து உடனடியாக பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி தர்மேந்திர பிரதானை பொறுத்தவரையிலும் அவர் அமைச்சர் அமித்ஷாக்கும் பிரதமர் மோடிஜி அவர்களுக்கும் ரொம்ப ப்ளூ ஐடு பாய் என்று சொல்லுவாங்க, வேணப்பட்டவர். அவர் வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, பீகாரில் வேலை பார்த்து பிஜேபிக்கு வெற்றிக்கு அவர் ஒரு வேலை பார்த்துருக்கிறாரு. அதேமாதிரி ஒரிசாவில் பல வருடங்களாக இருந்த நவீன் பட்நாயக் ஆட்சி வந்து அகற்றப்பட்டதில் அந்த பிரச்சாரத்தில் அவரோட முக்கிய வேலைகள்லாம் இருக்குது. அவர் வந்து ஒரு ஓபிசி லீடர். அதாவது பீகாரில் வந்து முஸ்லிம்ஸ் அண்ட் யாதவாஸ் இந்த 2 பேரும் சேர்ந்து வந்து மை ஓட்டுன்னுவாங்க. அது வந்து பீகாரில் லல்லு பிரசாத்துக்கு பெரிய வாக்கு வங்கியாக இருந்தது, ஆர்ஜேடிக்கு. அதை வந்து சாதி ரீதியாக அந்த கட்டமைப்பை உடைச்சி அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து ஒரு ஓபிசி தலைவர், அதாவது சாதிய தலைவராக வந்தவர் தான் தர்மேந்திர பிரதான். அப்போ இந்த தர்மேந்திர பிரதான் இப்போ ராஜினாமா, அதாவது எதிர்கட்சி கேட்குது இல்லை கர்பாம்பூச்சி கட்சி கேட்குதுன்னு சொல்லி ராஜினாமா பண்ணிட்டா இந்த தப்பெல்லாம் ஒத்துக்க வேண்டியது. தப்பை ஒத்துக்கிறது என்றைக்குமே நமக்கு பிடிக்காது. இப்போ தாவேக்கா பாருங்கள், இப்போ கரூர் சம்பவத்தில் தப்பை ஏற்றுக்கிச்சா ஒரு கட்சியா? ஏற்றுக்காது. ஏன்னா தப்பை ஏற்றுக்கிட்டா ஒத்துக்கிற மாதிரி என்ன, அதனால் என்ன பண்ணால் மடைமாற்றம் பண்ணும். அப்போது ஆளுகின்ற கட்சிகளோ இல்லை ஒரு அரசியல் கட்சிகளோ என்ன பண்ணோன்னா மடைமாற்றம் பண்ணும். இப்போது இந்த மடைமாற்றம் டெக்னிக் தான் இப்போது லேட்டஸ்ட்டு. ஏதாவது ஒரு கேள்வி நீங்கள் டைரெக்டாக கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கு டைரெக்டாக பதில் சொல்லாமல் வேறு எதனா பதில், இல்லை கேள்வி கேட்குறவங்களும் ஒரு சாயத்தை அடிச்சு விட்டுணும். இவர் வந்து அர்பன் நக்சலு, இவர் சங்கி, இவர் வந்து திமுக சொம்பு, இவர் வந்து அதிமுக வாடகைவாயி, இவர் வந்து தாவேக்காவுக்கு முட்டு கொடுக்குறாரு, இவர் வந்து நாம் தமிழர் கட்சியோட மிச்ச மீதி, ஏதோ ஒன்று சொல்லி கேள்வி கேட்குறவங்களோட வாயை திருப்பி விட்டுட்டு அதுக்கு கீழே ஹஹஹா, அதுக்கு கீழே ஒரு 4 ஆபாச வார்த்தைகள் போட்டுட்டு அது மடமாற்றணும். இதுதான் நடக்குது. அதனால் தர்மேந்திர பிரதான் அவரோட ராஜினாமா என்பது நடக்க போகிறதில்ல. பாரதிய ஜனதா கட்சி அது பண்ணாது. ஆனால் அதனுடைய விளைவு இப்போ தெரியாது. கண்டிப்பாக இதனால் வந்து தேர்தலில் அவர்களுக்கு பாதிப்பு வரும்ன்றது என்னோட கணிப்பு. ஸோ இந்த மாணவர்கள் போராட்டம் வந்து நார்த்தில் அதிக அளவு இருந்தாலும் சவுத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த போராட்டத்தை எப்படி கையாள போகுது சார்? அதாவதுங்க, இப்போ தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா கேரளாவில் இது வந்து தீவிரத்தன்மை ஆகிட்டுருக்கு. பொதுவாக கேரளாவில் இளைஞர்களுக்கு வந்து இந்த அரசியல் மயம் என்பது அதிகமாக இருக்கும். மற்ற மாநிலங்கள், அதாவது தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கர்நாடகாலாம் இன்னும் பெருசாக பிக்கப் ஆகலை. ஆனால் வட இந்தியாவில் நிறைய இடத்துல அது வந்து போராட்டம் பெருசாக இருக்குது. ராஜஸ்தான்லேருந்து போகிறாங்க, பீகார்லேருந்து போகிறாங்க, ஹரியானாலேருந்து வராங்க, டெல்லியில் இருக்கிறவங்க சுற்றி வராங்க. ஒரு நாளும் வந்து அந்த மாணவர்களோட எண்ணிக்கை வந்து அங்கே கூடுது. அதேமாதிரி இன்னொரு சைடு விவசாயிகள் ஹரியானாலேருந்து வந்து அந்த அமெரிக்காவும் இந்தியாவும் போடக்கூடிய அந்த தொழில் ஒப்பந்தத்தை எதிர்த்து அது ஒரு குரூப் ஒரு போராட்டத்துக்கு டெல்லி வந்துகிட்டு இருக்குது. இப்போ டெல்லியை திருப்பி வந்து ஒரு போராட்ட களமாக மாறி பாராளுமன்றம் வந்து 2 நாளாக முடங்கியிருக்கு. பாராளுமன்றத்தால் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு அழுத்தம் என்பது புதுசாக எதிர்பாராத அழுத்தம் இது வந்து உருவாகிருக்கு. இது முழு காரணம் கர்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி தான். அப்போது அந்த கட்சியினுடைய அமைப்புகளை பார்த்திங்கன்னா அவங்க பெரிய நெருக்கடியை வந்து அரசுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்த கட்சியினுடைய அந்த கொள்கையில் இன்னொன்று, இப்போ இந்த சிஜேபி கர்பாம்பூச்சி கட்சிக்கு வந்து பிஜேபியோ காங்கிரஸோ இல்லை மற்ற கட்சிகள்லாம் வந்து குறிப்பாக தாவேக்கா இவங்கெல்லாம் வந்து ஆதரவோ எதுவுமே தெரிக்கிறதுக்கு தார்மீக அடிப்படையே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த கட்சியில் ஒரு விஷயம் என்ன சொன்னால், கட்சியை விட்டு கட்சி மாறுறாங்கல்ல தேர்தலில் ஜெயிச்சுட்டு, அது எந்த கட்சி போனாலும் அதை வந்து அந்த கட்சி எதிர்க்குது. இந்த கட்சியினுடைய முக்கியமான ஒரு கோரிக்கையில் இந்த ஒரு கட்சியில் ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சி போனால் அதை வந்து கர்பாம்பூச்சி ஜனதா கட்சி காரி துப்பி அதை ஏற்றுக்கிறதே கிடையாது. அது அரசியலே இல்லை, அது அறமற்ற வியாபாரன்ற அளவுக்கு அந்த கட்சி பிரச்சாரம் பண்ணிட்டு. அதனால் நீங்களாம் ஒருவேளை சப்போர்ட் கொடுக்குறனா கூட நீங்கள் போய் அவங்க கூட சேர்ந்து அவங்களை கெட்டு விட்றாதீங்க. 10 அடி தலவா நின்று உங்களுக்கு தேவை என்ன பப்ளிசிட்டி, நாங்களும் ஆதரவு கொடுத்தோம், நாங்களும் பண்ணணும் தானே தேவை, அதை ஒண்டி பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் மத்திய அரசு இது எப்படி கையாளுது அப்படின்னும் போது ரொம்ப மோசமாக மலிவா, அதாவது என்னென்னா அங்கே இருக்கிற போலீஸுங்களாம் ஷாமினா போட்டு உட்காந்துருக்காங்க. மழை வருது, உட்காரத்துக்கு அவங்க வந்து ரோட்டில் அந்த ஜந்தர் மந்தர் மைதானத்தில் உட்கார ஒரு ஷாமினா போட்டுக்கிறோன்னு கேட்குறாங்க. அதுக்கு கூட விட மாட்டேன்றாங்க. அதாவது காந்தியடிகளும் போராட்டம் பண்ணார், இதே மாதிரி அகிம்சா வகையில் தான் அவங்க போராட்டம் பண்ணார்.
ஒரு மாணவர்களும் ஒரு தப்பான வார்த்தை, எடகூடமான பேச்சு, ஆபாசம் ஒன்றுமே கிடையாது. கையில் வந்து கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியல் சாசன புத்தகம், ஒரு சைடு வந்து காந்தியடிகளோட அந்த கோஷங்கள், இன்னொரு சைடு வந்து எங்களுக்கு வந்து இது வேண்டான்னு கேட்குறாங்க. தேர்வு எழுதுறது மாணவர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வேணான்றாங்க. இது தொடர்ந்து வந்து அழுத்தம், மாணவர்களை கையாளுற போக்கு சரி கிடையாது. இது வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பாரதிய ஜனதாக்கு உருவாயிட்டு இருக்கு. நாடு முழுவதும் இருக்கிற நிறைய நடிகர்கள், வட இந்தியாவில் குறிப்பாக, தென்னிந்தியாவில் ஐயா பிரகாஷ்ராஜ் ஒண்டி தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. மற்றவங்கலாம் ஷூட்டிங்கில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஷூட்டிங்கு படம் அதெல்லாம் முடிஞ்சவொடனே மேபி அவங்களாம் குரல் கொடுப்பாங்க. ஆனால் வட இந்தியாவில் அப்படி கிடையாது. நிறைய பேர் சாரசாரியாக வந்து அவங்களோட நம்பிக்கையோ அவங்களோட வார்த்தைகள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. எழுத்தாளர் சேட்டன் பகத் போன்றவர்கள் எல்லாமே அதை கடுமையாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பான ஒரு மனநிலை வந்து வட இந்தியாவில் இது வந்து ரொம்ப தீவிரமாக இது ஒரு அமைப்பாக இது போயிட்டுருக்கு. பார்க்கலாம் சார், போராட்டம் எதை நோக்கி போகுதுன்னு பார்ப்போம். நன்றி சார். நன்றி.